பால் குடிக்கும். அதுபோல மக்களாகிய நாம் இந்த அர்மங்களை எதிர்த்து குரல் கொடுக்க மக்கள் சக்தி ஒன்று கூட வேண்டும். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள், ஆண்களும் பெண்களும் வாழ்வதற்கு வழியில்லை, இங்கு வாழ்ந்தாலும் ஒன்றுதான், சிறைச்சாலையில் வாழ்ந்தாலும் ஒன்றுதான் என்று ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினால் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அப்போதுதான் அச்சம் ஏற்படும். ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினால்தான் அச்சம் ஏற்படும். ஆக அந்த வகையில் இந்த மாவட்ட மக்கள் உணர்வு பெற்று இந்த விவசாய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும். அடுத்த கட்ட போராட்டம் என்ன என்பதை நமது இளம் போராளி சின்னையா அவர்கள் அறிவிப்பார்கள். அந்த வகையில் எத்தனை விவசாய சங்கங்கள் வந்தால் இந்த மாவட்டத்தில் எத்தனையோ விவசாய சங்கங்கள் வருகிறார்கள். இந்த விவசாய சங்கங்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? திமுக ஸ்டாலினை சென்று பார்க்கிறார்கள், அண்ணா திமுகவில் சசிகலாவை சென்று பார்க்கிறார்கள். இவர்கள் 50 விவசாயிகள் என்ன செய்தார்கள், இதற்கு மேல் என்ன செய்ய போகிறார்கள் அவர்களை பார்த்து. ஆக விவசாய சங்கங்களும் இங்கு திராவிட கட்சிகளும் இந்த காவேரியை வைத்து, இந்த வளர்ச்சியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு ஒட்டுமொத்த மக்களும் அணி சேர வேண்டும், ஒன்று கூட வேண்டும். விவசாயிகள் வாழ்வதற்கு நாம் ஒரு திரண்டால் தான் முடியும். இல்லை என்றால் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த மக்கள் மேல் ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும். அந்த வகையில் நாம் ஒன்று கூட வேண்டும் என கேட்டு இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து இந்த போராட்டத்தை நமது தமிழக மறுவையாவின் தலைமையில் நீதி கிடைக்கின்ற வரைக்கும் நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.